இபிஎஃப் சம்பந்தமா இப்போ புது அறிவிப்புகள் வெளியாகி இருக்குங்க. அதாவது இனிமே 100% பிஎஃப் பணத்தை ரொம்ப எளிதா எடுத்துக்கலாம். சோ அதோடைய புது ரூல்ஸ் எல்லாமே இப்போ வெளியாகி இருக்கு. பட் மக்களுக்கு இப்போ அது சம்பந்தமா நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ. 2 தினங்களுக்கு முன்னாடி மத்திய அறங்காவலர் குழுவின் 238வது கூட்டம் நடந்திருக்கு. அதுலதான் பிஎஃப் பணத்தை பாதியில எடுக்கிறதுக்கான பல நடைமுறைகள் ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ முதல் சந்தேகம் என்னன்னா, இப்போ என்னென்ன காரணங்களுக்காக பிஎஃப் பணத்தை பாதியில எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில இருக்கு. அனைத்து தேவை மற்றும் பிற காரணங்களுக்காகவும் பிஎஃப் பணத்தை ரொம்ப எளிதா எடுத்துவிட முடியாது. சோ சிபிடி பட்டியலிட்ட 13 காரணங்களுக்கு மட்டுமே இந்த பணத்தை எடுக்க முடியும். ஆனா இந்த 13 காரணங்களுமே மக்களுக்கு ரொம்பவும் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. இதை எளிதாக்கும் வகையில இந்த 13 காரணங்களும் இப்போ 3 வகைகளுக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா, அத்தியாவசிய தேவைகள், அதாவது மருத்துவம், கல்வி, திருமணம் இந்த மாதிரி. 2வது வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான தேவை, சிறப்பு சூழல்கள். இன்னொன்னு பேரிடர், வேலைவாய்ப்பு இழப்பு, பெருந்தொற்று. சோ இனி இந்த காரணங்களின் கீழே நீங்க பிஎஃப் பணத்தை தாராளமா எடுத்துக்க முடியும். சரிப்பா, இப்படி பிஎஃப் பணத்தை எடுக்கிறதெல்லாம் சரி, எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎஃப் பணத்தை பாதியில எடுக்க 3 காரணங்கள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ ஒவ்வொரு காரணங்களுக்கு கீழையும் இவ்வளவு சதவிகித தொகை எடுக்கலாம் அப்படின்னும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அந்த மொத்த தொகையையும் இனி 100% எந்த சிக்கலும் இல்லாம எடுத்துக்கலாங்க. இதுல பிஎஃப்ல நீங்க பங்கு கொடுத்திருக்கிற தொகை, உங்களுடைய நிறுவனம் பங்கு போட்டிருக்கிற தொகை அப்படின்னு 2மே அடங்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மருத்துவ காரணங்களுக்காக பிஎஃப் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பிஎஃப்க்கு பங்கு கொடுத்திருக்கிற குறைந்தபட்ச தொகையை வட்டியோட பெற முடியும். அல்லது உங்களுடைய மாத அடிப்படை சம்பளம் மற்றும் உதவித்தொகையின் 6 மடங்கு பணத்தையும் நீங்க எடுத்துக்க முடியும். இந்த மொத்த தொகையை பெறுவதில் இதுக்கு முன்னாடி பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கு. ஆனா இனி மொத்த தொகையும் எடுக்கிறதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. இதுதான் இப்போதைய லேட்டஸ்ட் அறிவிப்புடைய ஒரு ஹைலைட்டே. சரி, அப்படி பார்த்தோம்னா கல்வி மற்றும் திருமண தேவைக்காக எத்தனை தடவை பிஎஃப்ல இருந்து பணம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் கல்வி மற்றும் திருமண தேவைகளுக்காக மொத்தமாவே 3 தடவை தான் பணம் எடுக்க முடியும். ஆனா இனி கல்வி தேவைகளுக்காக பிஎஃப்ல இருந்து 10 முறையும், திருமண தேவைகளுக்காக பிஎஃப்ல இருந்து 5 முறையும் பணம் எடுத்துக்கலாம். சரி, எத்தனை நாள், மாதங்கள் அல்லது ஆண்டுகள் சர்வீஸ்ல இருந்திருந்தா பிஎஃப்ல இருந்து பணம் எடுக்கலாம்? வீட்டு தேவைகளுக்காக பிஎஃப்ல இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் 5 வருஷங்கள் சர்வீஸ்ல, அதாவது அந்த வேலையில இருந்திருக்கணும். ஆனா இப்போ எந்த காரணத்துக்காக பிஎஃப்ல இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னாலும் 12 மாதங்கள் சர்வீஸ்ல இருந்தாலே போதுமானதுங்க. சரிப்பா, சிறப்பு சூழலுக்கு கீழே பணம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஏதாவது சலுகை கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த காரணத்துக்கு கீழே பிஎஃப்ல இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காரணத்தை சொல்லணும். ஆனா இனிமே அது தேவையே கிடையாது. சோ சிறப்பு சூழலின் கீழே காரணத்தை தெரிவிக்காமலேயே நீங்க பணம் தாராளமா எடுத்துக்க முடியும். பிஎஃப்ல இருந்து மொத்த பணத்தையும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் முடியாதுங்க. இப்போ இருக்கிற அறிவிப்பின்படி நீங்க பிஎஃப் கணக்குல குறைஞ்சது 25% தொகையாவது நீங்க வச்சிருக்கணும். அப்போதான் அந்த பணத்தையும் அதுக்காக கிடைக்கிற 8.25% வட்டியையும் ஓய்வு காலத்துல நீங்க அனுபவிக்க முடியும். சரி, பிஎஃப் பணத்தை பாதியில எடுக்க ஏதாவது ஆவணம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆவணமும் தேவை கிடையாது. நீங்க அப்ளை பண்ணியிருக்கிற தொகையும் 100% ஆட்டோ செட்டில்மெண்ட் அடிப்படையில் உங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும். ப்ரீ மெச்சூர்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் மற்றும் பென்ஷன்ல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீ மெச்சூர்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்ல பிஎஃப் தொகையை 2 மாசங்கள்ல எடுத்துக்க முடிஞ்சது இல்லவா? ஆனா இனிமே நீங்க 12 மாதங்கள் இதுக்காக வெயிட் பண்ணணும். சோ பென்ஷனை பெறணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 36 மாதங்களாவது நீங்க வெயிட் பண்ணணும்.